Hello viewers, welcome back to Speak and Win with English channel. Learn to speak English without a teacher. First step ஆக Think in English. இதில் level 1ல words எப்படி think பண்ணுவது என்று பார்த்தோம். இப்போ level 2ல complete sentence எழுதுவதற்கு sentence structure முதல்ல பார்ப்போம். மறக்காம get ready with a notebook, then practice. Sentence structureல் 4 pattern மட்டும் தெரிந்து கொள்ள போகிறோம். SV, SVO, SVOA, VA. First SV pattern. இதில் S stands for subject. Subject என்பது noun அல்லது pronoun யூஸ் பண்ணுவோம். அதாவது யார் அல்லது என்ன என்ற கேள்விக்கு விடை கிடைப்பது S. என்ன செய்தாய் என்பதற்கு விடை V, அதாவது verb. Now look at the examples. Raja talks. They are listening. We were arguing. People were celebrating. Magesh has played. We cooked. Next நம்ம பார்க்க போகிற pattern SVO. S stands for subject, V stands for verb and O stands for object. Object என்பது who or what receives the action. Example, I met Rani. நான் யாரை மீட் பண்ண? ராணியை. Next example, I eat an apple. நான் என்ன சாப்பிட்டேன்? ஸோ இந்த who வாட்டுக்கு கிடைக்கிற விடை தான் ஆப்ஜெக்ட். Now look at the examples. Ramya ate an apple. The cat chased the mouse. Abhinay reads a book. So who வாட்டுக்கு கிடைக்கிற விடை தான் ஆப்ஜெக்ட். Next comes adjunct. An adjunct provides additional information of functionaries of a sentence. ரொம்ப யோசிக்க வேண்டாம். பொதுவாக when, how, where இந்த கேள்விக்கு விடை கிடைக்கிறதா adjunct. எக்ஸாம்பிள் பாருங்கள். He arrived yesterday. When did he arrive? Yesterday. Next sentence. He learned quickly. How did he learn? Quickly. He went to temple. Where did he go? Temple. So when, how, where இதற்கான விடை தான் adjunct. Next XVOA. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I ate an apple yesterday. Rani will teach English today. I will meet you at 6 p.m. இதில் yesterday, today at 6 p.m. இது மூன்றுமே when என்ற கேள்விக்கு கிடைக்கும் விடை. நெக்ஸ்ட் VA பேட்டர்ன் பார்க்கலாம். இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான். V stands for verb and A stands for adjunct. எக்ஸாம்பிள், come here, stand up, hands up. ஸோ ஒரு வாக்கியத்தில் verb இல்லாமல் சப்ஜெக்ட் பற்றி சொல்ல முடியாது. verb ஒரு சென்டென்ஸுக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. verbனா ஆக்ஷன் வேர்ட்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த verb எப்போ நடந்தது என்று தெரிய past tense, present tense, future tense யூஸ் பண்ணுவோம். past tenseனா கடந்த காலம், present tenseனா நிகழ்காலம், future tenseனா எதிர்காலம். இப்போ present tense மட்டும் முதல்ல எடுத்துக்கொள்வோம். present tenseனா நிகழ்காலம். இதற்கு keywords always, often, usually, never, ever, sometimes, seldom, every, normally, etc. நெக்ஸ்ட் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் தேர்ட் பர்சனுக்கு மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுத சென்டென்ஸ் பேட்டர்னும் ப்ரெசன்ட் டென்ஸும் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. தேவையான நோட்ஸும் மறக்காமல் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ப்ராக்டிஸ் டைம். 25 சென்டென்ஸ் SV பேட்டர்னிலும், 25 சென்டென்ஸ் SVO பேட்டர்னிலும், 25 சென்டென்ஸ் SVOA பேட்டர்னிலும், 25 சென்டென்சஸ் VA பேட்டர்னிலும் ஆக 100 சென்டென்ஸை திங்க் பண்ணுறீங்க. நோட்டில் எழுதுங்க. நம்ம அடுத்த வீடியோவை பார்ப்பதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஒவ்வொரு பேட்டர்னிலும் ஒரு சென்டென்ஸ் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.